தமிழகம் முழுவதும் 43,000 மையங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், காலை எத்தனை மணியிலிருந்து மாலை எத்தனை மணி வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது? தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய எவ்வளவு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு? தமிழகம் முழுவதும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்குமே போலியோ சொட்டு மருந்து இன்று வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் சுமார் 40,000 மையங்கள் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 40,000 மையங்களில் 58 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என மொத்தம் 43,051 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமானது இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. இம்மையங்களில் சுமாராக 58 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அனைத்து வகை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு இதற்காக பல நெறிமுறைகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் எனவும், இந்த மையங்களில் 5 வயதிற்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. அதுக்கு முன்பாக தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாட்களில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும். அதாவது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தூக்கி மீண்டும் சொட்டு மருந்து போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியம் என்று அரசு தெரிவித்திருக்கிறது. விடுபடும் குழந்தைகளை கண்டறிவதற்காக சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கைகளில் சுண்டு விரல் மை வைக்கப்படும் எனவும் அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி இங்கு போலியோ சொட்டு மருந்து போட வரும் குழந்தைகளுக்கு இடது கை விரலில் மை வைத்து அதன்படி சொட்டு மருந்து போடப்பட்டு வருகிறது. மேலும் புலம்பெயர்ந்து தமிழகத்தில் வாழும் பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளுக்கு இன்று சொட்டு மருந்து போட்டுக் கொள்ளலாம் என அரசு தெரிவித்திருக்கிறது. அதன்படி சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் எனவும், அதே போல வெளி ஊர்களிலிருந்து வேறு மாவட்டங்கள் மற்றும் வேறு ஊர்களுக்கு பயணம் செல்லும் மக்கள் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுவதற்கு ஏதுவாக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், சோதனை சாவடிகள், விமான நிலையங்கள், பயண வழி மையங்கள் என அமைக்கப்பட்டு அங்கு குழந்தைகளுக்கு சிறப்பு சொட்டு மருந்து கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் தொலைதூரம் மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கும் குழந்தைகளுக்கு சென்று சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த பணிகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமான சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்திருக்கிறது. தற்போது நாம் தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இன்று காலை 7 மணி முதலே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து மிக ஆர்வமாக போடப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு 20க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இங்கு சூழ்ந்து கொண்டு இங்கு வரக்கூடிய பெற்றோர்களுக்கு வழிமுறைகளை சொல்லி எப்படியெல்லாம் சொட்டு மருந்து போட வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு வழிமுறைகளை கூறி அவர்கள் இங்கு வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தூக்கி வரக்கூடிய குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. தற்போது இந்த குழந்தையுடைய பெற்றோர் நம்மிடையே இருக்கிற அவங்களிடம் பேசலாம். அம்மா வணக்கம். இப்ப உங்க குழந்தைக்கு எத்தனாவது முறை சொட்டு மருந்து போடுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எங்க இருந்து வரீங்க? ஆழ்வார்பேட்டை. ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைக்கு சொட்டு மருந்து போடுறீங்க. இந்த போலியோ சொட்டு மருந்து போடணுங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக போடணும். ஓகே. இப்ப நீங்க வந்தீங்க, இந்த தன்னார்வலர்கள்லாம் உங்களுக்கு எந்த விதத்துல விழிப்புணர்வு கொடுத்து அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லா உதவியுமே சார். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? ஆழ்வார்பேட்டை ராஜலட்சுமி. இப்ப ஆழ்வார்பேட்டை பகுதியிலிருந்து வரக்கூடிய ராஜலட்சுமி தங்களுடைய குழந்தைக்கு முதல் முறையா சொட்டு மருந்து போடுவதாக தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், அதே போன்று மருத்துவ குழுக்கள் அவர்களை அழைத்து அவர்கள் தேவையான உதவிகளை செய்து சொட்டு மருந்து அவர்கள் குழந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு நரேஷ் அவர்கள் காண்பித்தார்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.